சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் திறக்கப்பட்டது. இதனை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திறந்து வைத்து வீரர்களின் பயிற்சிகளை நேரில் பார்வையிட்டார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மற்றும் அவரது மகன் ஏவ குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்துள்ளது. திருவண்ணாமலை மலப்பம்பாடி ஏரியில் சட்டவிரோதமாக மண் எடுத்து ஏவ வேலுவின் குடும்பத்தினருக்கு சொந்தமான இடத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டு நிலத்தை சமன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு 8 கோடி ரூபாய்க்கும் மேல் இழப்பு ஏற்பட்டதாகவும் ஏரிக்கரையை ஆக்கிரமித்து சாலை அமைக்கப்பட்டதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பந்த் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக சத்தியமங்கலம் வழியாக கர்நாடகா செல்லும் 14 தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் கர்நாடக அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது கரடி திடீரென பாய்ந்து தாக்கியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த முத்துக்குமார் படுகாயமடைந்தார். கரடி அங்கிருந்து சென்ற நிலையில் இச்சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே வீட்டில் 30 சவரன் தங்க நகைகள் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடித்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்த நகைகள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவில் சிவகங்கை தீர்த்தகுளம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்பட்டு வருகிறது. பொக்லைன் உள்ளிட்ட இயந்திரங்கள் மூலம் பணிகள் நடைபெறுவதால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் குளத்திற்கு செல்ல தற்காலிகமாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சமூக சீர்திருத்தவாதி நாராயணகுருவின் பிறந்த நாளை ஒட்டி வரும் 28ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 வட்டங்களுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மாவட்டம் முழுவதும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஈடாக அடுத்த மாதம் 12ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வற்புறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாருவதுடன் லாரிகள் மூலமாகவும் ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மக்களின் தாகம் தீர்க்க உடனடியாக அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெலங்கானா காங்கிரஸ் அரசு பின்பற்றிய மாதிரியை மத்திய அரசு பின்பற்ற வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் எம்பி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சாதி விவரங்களை மக்கள் குறிப்பிடும் முறையில் மட்டும் பதிவு செய்தால் உட்சாதி பெயர்களால் குழப்பம் ஏற்படும் என கூறியுள்ள அவர் படிவத்திலேயே சாதிகளின் பட்டியலை வழங்கி அதில் ஒன்றை தேர்வு செய்யும் முறையை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். துல்லியமான தரவுகள் கிடைத்தால்தான் இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்டங்களை முறையாக செயல்படுத்த முடியும் என்றும் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அரியலூரில் அரசு அலுவலர்களை மிரட்டியதாக புகார் எழுந்த நிலையில் முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலரும் தாவேக உறுப்பினருமான ஜாகிர் உசேன் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி இந்த நடவடிக்கையை மாவட்ட செயலாளர் சிவக்குமார் அறிவித்துள்ளார்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள நெல்கட்டும் சேவலில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் வரும் 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் 1100 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நினைவு நாளுக்கு வருபவர்கள் காவல் நிலையத்தில் அனுமதி சீட்டு பெற்று போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் அருகே மெமு பயணிகள் ரயில் மீது மாணவர்கள் கல் வீசியதில் என்ஜின் முன்பக்க கண்ணாடி உடைந்து ஓட்டுநர் காயமடைந்தார். தண்டவாளத்தின் இருபுறமும் நின்று கற்களை வீசியதாக கூறப்படும் நிலையில் 3 பள்ளி மாணவர்களிடம் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 68,000 ரூபாய் கேட்டு பணம் பறிக்க முயன்ற ஆந்திராவைச் சேர்ந்த 73 வயது முதியவர் சங்கரையா கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகமடைந்த பணம் கொடுத்தவர் அவரை பிடித்து விமான நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தன. அப்போது திறந்திருந்த மதுபான பார் மற்றும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்ற போலீசார் அங்கிருந்த ஊழியரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதுடன் பாரையும் இழுத்து மூடினர். பெரம்பலூரில் தேநீர் கடையில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 16 பேர் காயமடைந்த நிலையில் மணிகண்டன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 87% தீக்காயங்களுடன் திருச்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்தார். கோவையில் சுற்றுலாத்துறையை சர்வதேச அளவில் ஒருங்கிணைக்கும் ஸ்கால் இன்டர்நேஷனல் இந்தியா தேசிய மாநாடு 2026 தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், அமைச்சர்கள் சம்பத் மற்றும் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். கோவையின் ஆன்மீகம், மலை மற்றும் இயற்கை சுற்றுலாவை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 4 கிலோ கஞ்சாவுடன் கார்த்திக் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்ததாக கூறப்படும் அவர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வெள்ளைக்காளியின் கூட்டாளி என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே சாலையில் சிறிய அளவிலான ஈயக்குண்டுகள் சிதறி கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவற்றை ஆர்வத்துடன் சேகரித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் குண்டுகள் சாலைக்கு வந்தது எப்படி என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே கல்பட்டு ஏரியில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்ற மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏரியில் இறங்கிய இளைஞர்களும் பொதுமக்களும் போட்டி போட்டு கட்லா, விரால், கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட பல்வேறு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சியாக வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர். இதனால் ஏரி பகுதி திருவிழா போல் களை கட்டியது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் காவல் நிலைய சிற்றுண்டி சாலையில் போலீசார் கண்முன்னே மர்ம நபர் ஒருவர் பணம் மற்றும் மொபைல் போனை திருடிச் சென்றுள்ளார். முகக்கவசம் அணிந்து வந்து திருட்டில் ஈடுபட்ட நபரின் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். குஜராத்தில் நகைக்கடையில் நுழைந்து உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பி அங்கிருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகையை 3 பெண்கள் திருடிச் சென்றுள்ளனர். குஜராத்தின் மெஹசானா மாவட்டம் விஸ் நகரில் பகல் நேரத்தில் நடந்த இந்த துணிச்சலான திருட்டு சம்பவத்தில் சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் காவல்துறையினர் 3 தீவிரமாக தேடி வருகின்றனர்.